The roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. Without solving for the roots, அப்படின்னா என்னன்னா minus b plus or minus root of b square minus 4ac அப்படி போடுவோம்ல, அது போடாம இதை நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, without solving for the roots na, so that is the meaning. Find first எடுத்த உடனே நம்ம ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கிறோம். நம்ம ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x square minus 7x plus 5 equal to 0. ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். இதுக்கு sum of the roots. sum of the rootsனா என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா. இதுதான் ரூட்ஸ். இதோட சம்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். sum of the rootsக்கு ஃபார்முலா என்னன்னா மைனஸ் பி பை ஏ. ஸோ இதுல பி அப்படின்றது எதுலன்னா, so you have to compare with the standard quadratic equation ax square plus bx plus c that is equal to 0. So this is the standard quadratic equation. இப்போ இதுல பார்த்தோம்னா x square ஓட coefficient தான் a. Okay, so here a equals 2, b equals பாருங்க x ஓட coefficient. x ஓட coefficient பார்க்கும்போது பாருங்க இங்க plus இருக்கு, இங்க minus இருக்கு. So b equals minus 7. C equals என்னன்னு பார்த்தீங்கன்னா C constant. C is 5. இப்போ நம்ம மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏனா என்ன வரும்? 7 இருக்கு பாருங்க. மைனஸ் ஏற்கனவே ஃபார்முலால மைனஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பின்றது மைனஸ் 7 பை 2. சரியா? இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் போடாம விடக்கூடாது. ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்கு. அந்த மைனஸை முதல்ல போட்டுடணும். அப்புறமா bன்றது என்னது? minus 7. minus 7 by 2 which is equal to minus into minus is plus 7 by 2. That means alpha plus beta is 7 by 2. இது நம்ம எழுதி வச்சுக்கலாம். alpha plus beta that is equal to 7 by 2. Next product of the roots. Product of the roots na என்னது? Multiplication. This is sum. This is product. Product என்னன்னு பார்த்தோம்னா alpha beta. ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அதோட ஃபார்முலா என்னன்னா c by a. That is c equals என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, a என்னன்னு பார்த்தோம்னா 2. So அதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். என்னது? alpha beta. Product of the equation is 5 by 2. இந்த ஈக்குவேஷனுக்கு இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மூணுமே இந்த ஈக்குவேஷன் ரிலேட்டட் தான். சரியா? இந்த மூணுமே நம்ம தனித்தனியா நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் இது இன்ட்ரோடக்டரி பார்ட் மாதிரி நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா முதல்ல கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் போடலாமா? 1 by alpha plus 1 by beta. சரியா? இது ஆல்பாவோட வேல்யூ, பீட்டாவோட வேல்யூ தனித்தனியாலாம் போட முடியாது நம்மளால. ஆல்பா பிளஸ் பீட்டாக்கா நம்ம இதை மாத்தணும். இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம்னா என்னது? ஆல்பாவும் பீட்டாவும் மல்டிப்ளை பண்றோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். Now what? Beta plus alpha. So that is equal to பார்த்தீங்கன்னா என்னது? alpha plus beta plus alpha ஒன்று தானே. So alpha plus beta ஓட வேல்யூ என்னது? 7 by 2 divide alpha beta ஓட வேல்யூ என்னது? 5 by 2. So இது எப்படி வரும் பாருங்க, 7 by 2. இங்க டிவிஷன்ல இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனா மாத்தி ரெசிப்ரோக்கலா மாத்தணும். So 2 by 5. So what you have to do, இது மல்டிப்ளிகேஷனா மாறும்போது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கல்னா என்னது? தலைகீழா எழுதணும். இப்போ நம்ம கேன்சல் பண்றோம். இந்த 2 கேன்சல் ஆயிடும். So what is the answer அப்படின்னு பார்த்தோம்னா, the answer is 7 by 5. So இதோட ஆன்சர் 7 by 5. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் போடலாமா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. ஸோ இதே மாதிரி என்ன பண்றோம்? எல்சிஎம் ஆல்பா பீட்டா எடுக்கிறோம். Now we have to cross multiply. சரியா? இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி எல்சிஎம் எடுத்தோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஆல்பா இன்டு ஆல்பா வில் பி ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா இன்டு பீட்டா வில் பி பீட்டா ஸ்கொயர். ஸோ இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருவாங்க. அது தப்பு. அப்படி போடக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற ஃபார்முலா தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா,
தட் இஸ் நமக்கு தெரியும் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? இங்க பிளஸ் இருக்கிறதுனால a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ் 2ab ரைட்? இப்போ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த 2ab நான் இங்க கொண்டு வரேன். தட் இஸ் மைனஸ் 2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இங்க பார்த்தோம்னா தட் இஸ் a ஈக்குவல் டு ஆல்ஃபா, b ஈக்குவல்ஸ் டு பீட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும் பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கூட தான் எழுதிக்கலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு கூட எழுதிக்கலாம். சரியா? நீங்க a பிளஸ் பின்றதுல படிச்சிருக்கிறதுனால நான் அந்த மாதிரி போடுறேன். இப்போ பாருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இடத்துல நம்ம இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பதிலாக என்ன எழுத போறோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்கு. ஏன் இப்படி போடுறோம்னா நமக்கு ரெண்டு வேல்யூ தான் தெரியும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தெரியும், ஆல்ஃபா பீட்டா தெரியும். இந்த மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்க்குலாம் நமக்கு வேல்யூ தெரியாது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னது? 7/2. 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா என்னது? 5/2. ஓகேவா? டிவைட் இங்க என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா இஸ் அகைன் 5/2 is equal to 7/2 whole square என்னது? 7 7s are 49. 49/4 இந்த 2 cancel பண்ணலாமா? 49/4 minus 5 by இங்க என்ன வரும்? 5/2. ஓகேவா? இது சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான். that is equal to இப்போ இதுக்கு LCM எடுத்தா என்ன வரும்? மேல இருக்கிறதுக்கு மட்டும் நான் LCM 4 எடுக்கிறேன். ஸோ இங்க என்ன இருக்கு? 1 இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ 1 into 4 is 4. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணும்? இதையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 into 49 is 49 minus 5 4s are 20 divided by இந்த 5/2 அப்படியே போடும். தட் இஸ் ஈக்குவல் டு 49 minus 20 என்னது? 29/4. ஸோ இந்த டிவிஷன் இருக்குல்ல, இந்த டிவிஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்ணா இது என்னவாயிடும்? ரெசிப்ரோக்கலா ஆயிடும். 5/2 என்னவாயிடும்? 2/5 ஆயிடும். ஓகேவா? ஸோ இது என்னவா கன்வெர்ட் பண்றோம்? ரெசிப்ரோக்கலா ஆயிடும். இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது என்ன ஆயிடும்? ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ஸோ அப்போ இது கேன்சல் பண்றோம். திஸ் இஸ் 2. இது 1 2 is 2 2 2 are 4. அப்போ என்ன வருது பாருங்க. இங்க 1 இருக்கு. 1 into 29 is 29. 2 into 5 is 10. So 29/10 is your answer. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29/10. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாமா? Third one, alpha plus beta. Alpha plus 2 by beta plus 2 plus beta plus 2 by alpha plus 2. ஸோ இதுவும் அதே மாதிரி என்ன பண்றேன்? நான் LCM எடுக்கிறேன். பாருங்க LCMன்றது என்னது? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி LCM எடுக்கிறேன். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. பீட்டா பிளஸ் 2 மல்டிப்ளைட் ஆல்ஃபா பிளஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பாருங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆல்ஃபா பிளஸ் 2 மல்டிப்ளைட் ஆல்ஃபா பிளஸ் 2. ஸோ வாட் இஸ் திஸ்? ஆல்ஃபா பிளஸ் 2 ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? இப்ப பாருங்க 2 மல்டிப்ளைட் பை 2 போட்டா என்ன வரும்? 2 ஸ்கொயர். அதே மாதிரி 7 மல்டிப்ளைட் பை 7 போட்டா என்ன வரும்? 7 ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஆல்ஃபா பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம மேல என்ன போட்டுக்கலாம்?
ஆல்ஃபா பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். பிளஸ் இது பீட்டா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 சேம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? பீட்டா பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வரும். சரியா? 2 சேம் நம்பர மல்டிப்ளை பண்ணா நம்ம ஸ்கொயர் போட்டுக்கணும். நவ் which is equal to இப்போ இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால நம்ம எக்ஸ்பாண்ட் பண்றோம். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். சரியா? என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஸோ இங்க ஏன்றது ஆல்ஃபா, பின்றது 2. இப்போ என்ன வரும் பாருங்க? ஆல்ஃபா ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா என்னது? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பின்றது என்னது? பீட்டா ஸ்கொயர். பீட்டா ஸ்கொயர் இஸ் என்னது? 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இஸ் 4 பிளஸ் 2 இன்டூ 2 இன்டூ ஆல்ஃபா. அதுக்கப்புறம் பீட்டான்றது என்னது? 2. ஓகேவா? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பாண்ட் பண்றோம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் அதே மாதிரி இதையும் எக்ஸ்பாண்ட் பண்றோம். அதே மாதிரி என்ன வரும்? b ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 2 பீட்டா இன்டூ 2 டிவைடட் பை இது நம்ம மல்டிப்ளை பண்றோம். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ண பாருங்க. ஸோ பீட்டா இன்டூ ஆல்ஃபா அப்புறமா பீட்டா இன்டூ 2. நெக்ஸ்ட் 2 இன்டூ ஆல்ஃபா அடுத்தது 2 இன்டூ 2. இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க? பீட்டா இன்டூ ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா இன்டூ 2 இஸ் 2 பீட்டா பிளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா இஸ் 2 ஆல்ஃபா பிளஸ் 2 இன்டூ 2 இஸ் 4. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போடுறோம்? தட் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க? ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு. நான் இது என்ன எழுதிக்கிறேன்? பீட்டா ஸ்கொயர் எழுதிக்கிறேன் பக்கத்துல. பிளஸ் என்ன இருக்கு? இங்க 2 இன்டூ 2 இஸ் 4. 4 ஆல்ஃபா இருக்கு. 2 இன்டூ 2 இஸ் 4 பிளஸ் 4 பீட்டா பிளஸ் 4 பிளஸ் 4 இஸ் 8. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். பிளஸ் இங்க என்ன வரும் பாருங்க? ஆல்ஃபா பீட்டா பிளஸ் இங்க நான் 2 காமனா எடுக்கிறேன். சரியா? இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. 2 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 4. ஓகே. நவ் இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி போட்டோம்ல அதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அதே தான் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இந்த பிளஸ் 2ab சாரி. அப்போ இது இங்க வந்ததுன்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? a is here alpha, b is here beta. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் என்ன வரும்? b is here beta. ஓகேவா? ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் என்ன வரும்? இதுதான் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இங்க என்ன வரும் பாருங்க? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. சரியா? எதுக்கு பதிலா நம்ம எழுதியிருக்கோம்? இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இது எழுதியிருக்கோம். சரியா? பிளஸ் இங்க என்ன இருக்கு? 4 ஆல்பா 4 பீட்டா இருக்கு. அப்ப நம்ம 4 காமனா எடுத்துட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டாகணும். பிளஸ் 8 பை ஆல்பா பீட்டா பிளஸ் 2 இன்டூ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 4. கிளியரா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்றதுதான் வேலை. ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கும் 2 ஆல்பா பீட்டாவுக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? 7/2. 7/2 the whole square minus 2. ஆல்பா பீட்டா வேல்யூ என்னது? 5/2. ஓகேவா? பிளஸ் 4 இன்டூ ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? அகைன் 7/2 பிளஸ் 8 பை இங்க என்ன வரும்? ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்னது? 5/2. இங்க இருக்கிற வேல்யூ தான். பிளஸ் 2 இன்டூ ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? 7/2 பிளஸ் 4. ஓகேவா? இப்போ இது என்ன வரும்? 7 7s are 49. 49/4 மைனஸ். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? -5. இங்க
1 2 is 2, 2 2s are 4. அப்ப என்ன வரும்? 7 2s are 14 plus 14. இங்க என்ன வரும்? plus 8 by என்ன ஆகும்? இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகுமா? இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன வரும்? 5/2 plus 7 plus 4. சரியா? இங்க 7 மட்டும் இருக்கு. இங்க 4 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 49/4 இங்க 14 plus 8. 14ம் 8ம் ஆட் பண்ணா என்ன வரும்? 2 ரிமைண்டர் 1 22 வருமா? So 22 minus 5. 7 1. அப்போ 49 plus 17. Right? By இங்க என்ன வரும்? 5/2. 7 plus 4 is 11. இப்போ நம்ம LCM எடுத்துட்டா நமக்கு ஆன்சர் வந்துரும். That is equal to. இப்போ இந்த மேல இருக்கிறதுக்கு நான் LCM எடுக்கிறேன். 4 is the LCM. So 4 LCM இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். 4 LCM வந்தா என்ன பண்ணணும்? This multiplied by this multiplied by this. அப்போ 49 plus 17 into 4. 7 4s are 28, remainder 2, 1 4 is 4 plus 6. 68. சரியா? மேல இருக்கிறது போட்டுட்டோம். பை கீழ இருக்கிறது. இதுக்கு 2 LCM cross multiply பண்றேன். 5 plus 2 into 11 is 22. ஓகேவா? So next 49ம் 68ம் ஆட் பண்ணா என்ன வருது? 7 remainder 1 11. Right? 117 by 4 divide இங்க என்ன வருது? 27/2. So that is equal to 117/4 multiply. இது என்ன பண்ணணும்? டிவிஷன்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷனா மாறும்போது ரெசிப்ரோக்கல் மாறும். 2/27. இப்போ இத கேன்சல் பண்றேன். 1 2 is 2, 2 2s are 4. இப்ப என்ன வரும் பாருங்க? 117 by 27 into 2 will be 54. So 117/54 is your answer. So third one என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா 117/54. கிளியரா?